விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே சரிங்க, விருச்சக ராசியோட குணத்தை எடுத்து பாருங்களேன். பயங்கரமான ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க விருச்சக ராசிக்காரங்க. எப்படி டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய குணம் இந்த விருச்சக ராசியில பயங்கரமா இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி விருச்சகம் மட்டும்தாங்க. பயங்கரமா திறமையான குணம் இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை. இந்த ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு பாக்குறாங்க பாருங்க, எல்லாமே இந்த வெளிநாடு வெளியூரு, அடுத்து இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி தொடர்பு பயங்கரமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க, அவ்வளவுதான். பயங்கிறது உங்கள்ட்ட கிடையாது. ஒருத்தரை பாக்குறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும், சும்மா பழகி பாருங்க, ரொம்ப அன்பான குணம் இருக்கும் விருச்சக ராசி. பிடிச்ச ராசி விருச்சக ராசி தெரியுமா? எப்போதுமே சரி, ஒரு அன்பான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாமே அதிகமா பார்க்கலாம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, இது எல்லாருக்குமே இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோங்க. நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா குரு ராசியை பாக்குறாரு, கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசி அதிக பேர் இந்த வீடியோ பார்க்கணும், ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கிர பகவான். நம்ம போட்டுக்கலாம் ட்ரெஸ், இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் தான். ஆடை ஆவரணம், சொகுசுகார, சொகுசு பங்களா, வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா குருவுடைய பார்வையும் இப்ப படுது. இப்ப விருச்சக ராசியை பொறுத்தவரை எல்லாமே கெட்டது இப்ப ஒளிய போகுது. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க, எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குங்க. நம்ம எப்படி எதிர்கொண்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களால யோசிக்க முடியும். இதை மட்டும் மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா விருச்சக ராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரு விடை காலம் வருது. என்ன காரணம் தெரியுமா? சுக்கிர பகவான் 12ஆம் தான் மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். ஏன்னா உங்க ராசிக்கு, உங்க ராசில இருந்து எத்தனை வீட்டு அதிபதி சுக்கிர பகவான்? உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயமே 7ஆம் இடம் தான். ஒரு பொதுமக்களுடைய நல்ல பேர் கிடைக்குமே 7ஆம் இடம் தான். நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, திருமணம் எல்லாமே 7ஆம் இடம் தான். அவர் ஆட்சி பலமான நல்லதா கெட்டதா? நல்லதுதானே. அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு அதிபதி. 12ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க? வெளிநாடு இருக்கு, வெளியூர் இருக்கு, வெளி தேசம் இருக்குது. நமக்குடைய உடம்புல இப்ப என்ன செலவு வரும், எப்படிப்பட்ட மருத்துவ செலவு இருக்குன்னு 12ஆம் இடம் தான். நிறைய அலைச்சல்கள், நிறைய பயணத்தை காட்டக்கூடிய இந்த 12ஆம் இடம் தான். அப்ப 12ஆம் இடமும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கும். படுக்கையறை சுகத்தையும் காட்டுறது 12ஆம் பாவம் தான். ஏன்னா சுக்கிரன் தாங்க அது அதிகம் அந்த கலைகளுக்கு அதிபதி. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த விருச்சக ராசி நம்ம சொல்றோம். இப்ப ஏன்னா ஒரு 12ஆம் இடத்துல ஆட்சி பலமாகிறார். அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கதான் பார்ப்பார். சுக்கிர பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தே தீரும். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரை பாருங்க, இதுல என்ன தெரியுமா, அவங்க விருச்சக ராசியர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. யாருக்கு குரு நல்லா இல்லையோ நல்லா தெரிஞ்சுக்க, யாரு ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தாரோ வருமானம், பொருளாதாரம், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, குடும்பத்துல வீடோ இடத்துலயே புண்ணிய செலவு பார்க்கறது, ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டது யாருன்னா விருச்சக ராசி தான். உங்க விதி ஜாதகத்துல எல்லாம் பாருங்க, யாருக்கு திசாபதி சரியில்லை, எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய ஜாதக திசாபதி சரியில்லையோ வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டத்தை நீங்க பார்த்துருக்கணும். வேலை உத்தியோகம் இல்லாம நிறைய வீட்டுல இருந்திருப்பாங்க. நிறைய கம்பெனிக்கு நீங்க வேலை அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, ஆனா கிடைச்சிருக்காது. இது கேளுங்க விருச்சக ராசி பாருங்க, சும்மா கேளுங்க. ஆமாமா, கண்டிப்பா இருந்திருக்கணும். வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு இப்ப தடங்கள் வந்திருக்கணும். கடனை பார்த்திருக்கணும், எதிரியை பார்த்திருக்கணும், பகையை பார்த்திருக்கணும், வம்பை பார்த்திருக்கணும், வழக்க பார்த்திருக்கணும், கோர்ட்டு கேஸை நீங்க பார்த்திருக்கணும். இல்லைன்னா மருத்துவ செலவு ஆல்ரெடி இப்ப ஒரு 40 நாள்ல இதுக்கு முன்னாடி பாருங்க கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. பொருளாதாரமோ இல்ல வருமானமோ, தொழில ஒருத்தலையோ இல்ல மருத்துவ செலவோ, விரைய செலவோ, பல்லு வலியோ, வயிறு வலியோ நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி பல்லு வலியோ, வயிறு வலியோ, இல்ல விரைய செலவோ, குடும்பத்த நண்பர்கள் கூட்ட ஒரு பிரச்சனையோ, ஏதாச்சும் ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரோ, இது மாதிரி படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையோ எல்லாம் பார்த்தது யாருன்னா விருச்சக ராசி. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. ஏன் இப்ப எல்லாமே நல்லது மாறப்போனா செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார்.
சரியான யோகம் பார்த்துங்க. அது இல்லாம குருவுடைய பார்வைப்படுது. குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும், இந்த சுக்கிரபவன் மட்டும் நல்லா மட்டும் இருக்கணும். அந்த மகாலட்சுமி யோகமும் அந்த குருவுடைய பார்வையும் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாத்தி போகும் தெரியுமா? நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. என்னடா லைஃப்ல இப்படி ஜெயிக்க போறோமா அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பா 100% கொடுத்துரும். பிளே டைம்ல பாக்குறோம். கண்டிப்பா நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே நீங்க ஜெயிக்க போறீங்க. முதல் பலனே கடனை அடைப்பீங்க. எங்க எவ்வளவு பேங்க்ல எவ்வளவு லோன்ல கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை இப்ப அடைப்பீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோனை கேட்டு பாருங்க. லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா கடன் உதவி, கடன் பிரச்சனை சரியாகும். லோன் கிடைக்காது. வீட்டு லோனு எந்த லோனா இருக்கட்டும், கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றமும் பொருளாதார வருமானத்தை ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. ஏன் எதை வச்சு சொல்றீங்க வருமானம் நல்லா இருக்கணும்? குரு பாக்குறாரு, வேலை முடிச்சு அவ்வளவுதான். சுயசாரம் வாங்கி உங்க ராசியை அவர் பாக்குறார், அதிசார பேச்சையும் உங்க ராசியை பாக்குறார். அதனால வருமான பொருளாதாரம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வருமான பொருளாதாரம் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறது நீங்களாதான் இருப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்காது. குடும்பத்துல நிம்மதிங்கிற விஷயம் இப்ப வருங்க. விருச்சிக ராசி நிம்மதி வேணுமா வேண்டாமா? இப்ப கண்டிப்பா உண்டு. தசாபதி நல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்துல உள்ள வழக்குகள், இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே விருச்சிக ராசிக்கு சரியாக போகுது. பாத்துக்கோங்க. கணவன் மனைவிகளை ஒற்றுமை, சுபகாரியம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன். கல்யாணம் நடக்காத அனைவருக்குமே, விருச்சிக ராசி பிறந்த அனைவருக்குமே கல்யாணத்தை வரணும் பாருங்க. பக்கத்துலதான் கிடைக்கும். பிடிச்ச பெண்ணோ, காதத்தினமோ, குழந்தை பாக்கியமோ ரெண்டுமே விருச்சிக ராசி பக்காவா இருக்கும். பாத்துங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற. 45 நாள் உங்களை புளிஞ்சு விரட்டி போட்டாப்ல. சும்மா கேளுங்க. 45 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டியும் ஒரு மனக்குழப்பம், தருமாற்றம் எல்லாமே இருக்கு. படிப்புக்காக படிக்கக்கூடிய மாணவனும் சொல்றேன், படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. அரசாங்க வேலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் குடும்பத்துல யாருக்காச்சும் அரசியலோ அரசாங்க வேலையோ உங்களுக்கு வரப்போது. விருச்சிக ராசி இதை எழுதி வச்சுக்கணும். ஜாதகத்துல லக்னத்துல யாருக்கெல்லாம் சூரிய தொடர்பு இருக்கோ, அரசாங்கம் மூலமோ, அரசியல்வாதி மூலமோ, அரசாங்க வேலையோ உங்களுக்கு வரணும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த PR வாங்கணும் பண்ணணும், அவங்கலாம் சூப்பரா இருக்கு. வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்கும் சொல்றேன், வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கணும். வேலை உத்தியோகம் இங்க பாக்குறவங்க நல்ல ஒரு அனுகூலமா வரணும். சொந்த வீட்டுல செவ்வாய், அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்த சுக்கிரபவன் பாக்குறதுனாலதான் உங்களுக்கு கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. வேலை நிரந்தரமான வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இதான் காரணம், ரீசன். அப்ப எப்படி இருக்கு டைமிங்? பக்காவா இருக்கா? கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா நல்லதை மட்டும் சிந்திக்க. கண்டிப்பா நல்லா உங்க வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். சொந்தமா தொழில் பண்ண முடியும். ஜாதக தசாபதி ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்ப தெரியுமா? 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ITI ஃபீல்டு, எழுத்து சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பக்காவா இருக்கும். அதாவது மெயினா இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க. ஒரு அலைச்சல் பயணங்கள் மூலமா காசு பணம் சம்பாதிக்க அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் செம்மையா இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி பெண்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுக்க லாட்டரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் முப்பது வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நட்சத்திர பலன் போவோம். முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல? விசா நட்சத்திரம் தான். இதுலயுமே அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நம்பி வந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த உதவி பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாகம். விசாகம் விசாகம் தான். தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவுமே தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தான். அமைதியான நட்சத்திரம், அனுசரிச்சு போகக்கூடிய நட்சத்திரம். விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், இனிமேதான் நல்ல நேரமே வருது. வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது, சுப செலவு வர போகுது, வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி போக போறீங்க, வேலை மாற்றம் வரப்போகுது, தொழில் மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமான பிரச்சனை, வம்போ வழக்கோ கோர்ட்டோ கேஸோ ஏதாச்சும் ஒரு பொருளாதார தடையோ ஒரு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. விசாகத்துல எழுதி கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப நிம்மதி நடக்குன்னா விசாகத்துல அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா விசாக நட்சத்திரம் தான். இப்ப எல்லாமே மாறுது பாருங்க. சுப செலவு, சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், பொருளாதார வருமானத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது. பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அனுசத்துல பிறந்தவங்க. அனுச நட்சத்திரங்கிறது ரொம்ப ஒரு அனுகூலமான நட்சத்திரங்க. பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் தெரியுமா அனுசத்துல பிறந்தவங்க. இனிமே அனுசத்துல பிறந்த எது வந்தாலும் கெட்டதே நடக்காது. இனிமே நல்லது மட்டும் நடக்கும். ஏன் நல்லது நடக்கும் சொல்லுங்க? இவங்க எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க. இவங்க மாதிரி யாரும் உழைப்பாளி யாருமே கிடையாது. 24 மணி நேரம் வேலை பார்க்க முடியும், வேலை பார்க்க ரெடினா. தன்னுடைய குடும்பம் கூட குழந்தைங்க ரொம்ப அன்பு காரக்கூடிய இருக்கும். இப்ப பாருங்க குடும்பத்துல வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கு. தொழில் உத்தியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல கணவன் ஒற்றுமையா இருக்கட்டும், படிப்புகள் இருக்கட்டும், எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பாத்தீங்க. இப்போ உங்களுக்கு
நேரா பாருங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால குருவோட சாரதனால அந்த குரு பாக்குறதுனால வீட்டுல சுப செலவோ சுபகாரியமோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. ஏன்னா அனுசத்துல பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சுக்கிர பேச்சு 25 பாருங்க நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன்னா சுக்கிர பகவான பாருங்க மேக்சிமம் பாருங்க 25 அப்புறம் இந்த குரு பார்த்து வரப்ப எல்லாமே மாறுது பார்த்து. அடுத்து கேட்டேன் பாருங்க எதுவுமே ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம், அறிவான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், பயங்கரமான திறமையான குணம் கேட்டேன் பிறகு பயங்கரமா இருக்கும். அதாவது முழுக்க எழுத்து கணிதத்திலையும் சரி, அக்கௌண்ட்ஸ்லயும் கணக்குலையும் சரி, ஒரு அறிவுலையும் சரி, ஒரு மனக்கணக்கு படிச்சிருக்க மாட்டாங்கன்னா கணக்கு வழக்கம் சூப்பரா போடுவாங்க. ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். அறிவு சார்ந்த விஷயம் நல்லா ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே நட்சத்திரம் அந்த கேட்டேன் பிறந்தவங்க தான். இனிமே லைஃப்ல பாருங்க எல்லாமே ஜெயிக்க போறீங்க. என்ன காரணம் சரிமா, செவ்வாயும் புதனும் உங்க ராசியில இருக்காங்க. வருமான இன்கம், லாபம், பெருமட பணமோ, ஏதோ ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய அமைப்போ, வேலை உத்தியத்துல ஒரு மாற்றமோ, தொழில ஒரு அனுகூலமோ, இதுக்கு முன்னாடி நிறைய செலவை பாத்தீங்க கிடையாது. மருத்துவ செலவு, விரைய செலவு, வண்டி வாகன செலவு, நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. திருமணத்துல கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாமே பாத்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க. படிப்புக்கு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே கேட்டேன். இந்த சுக்கிர பேச்சுல பயங்கரமா 25 நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.